Taste the Daily. பொங்கல் திருநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் 40வது வார்டு பகுதியில் புதுமண தம்பதியர்களுக்கு அதிமுக சார்பில் பொங்கல் சீர்வரிசை மற்றும் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 40வது வட்டக்கழகம் சார்பில் வட்டச் செயலாளர் இசங்கை மாதவன் ஏற்பாட்டில் மகளிரணி நிர்வாகி அனிதா மகாதேவன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் சீர்வரிசை மற்றும் 500 பேருக்கு அரிசி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால் முன்னிலை வகித்த நிலையில் மாநில நிர்வாகி சந்துரு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் வட்ட செயலர், கழக நிர்வாகிகள், பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் நடைபாதை வியாபாரிகளுக்கு நிழற்குடை வழங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் திமுகவில் கனிமொழி ஒரு செல்ல காசாக உள்ளார் என விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் கழக வட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கனிமொழியை பொறுத்தவரைக்கும் திமுகவிலே ஒரு அரசியல் செல்லாக்காசு என்பதனை திமுகவினுடைய குடும்ப ஆட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கனிமொழி ஸ்டாலினுடைய அம்மா வயதுல பிறக்கல, ராஜாத்தி அம்மா வயதுல பிறந்தாங்க. அதை தன் கூட பிறந்த தங்கையாக கூட ஸ்டாலின் கருதவில்லை. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி என கூறினார். வருகின்ற தேர்தல் நமக்கான தேர்தல், தமிழ்நாட்டிற்கான தேர்தல். இன்று மக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து விட்டார்கள். வருகின்ற தேர்தலிலே இந்த தமிழ்நாட்டை ஆளுவது அதிமுக ஆட்சிதான், அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கின்றார்கள்.